முந்திரி பருப்புலாம் போட்டு செம்மையா இருக்கு. இப்போ எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. விறகடுப்புல பண்ணோம்னா அது ஒரு டேஸ்டே தனி. டேஸ்டே மாறும். ஓ வாவ் சூப்பர். 2 kg மினிமம் ஆர்டர். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 10,000 பேர் வரையும் பண்ணி கொடுப்போம். ஒரு நிமிஷம் முந்திரி பருப்பு போட்டு செம்மையா இருக்கு. சீனா இருக்கு. சூப்பர். நீங்க பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து மலை மாதிரி குடிச்சு வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு. ஒரு மைண்ட் டைவர்ட்டிங்னே சொல்லலாம். மட்டனுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எனக்கு அந்த அரோமா ரொம்ப பிடிச்சிருக்கு. மட்டன் பிரியாணின்னு சொல்லி தனியாக தெரியுது. ஹே வாட்ஸ் அப் गाइस, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டர் தான் பார்க்க போறோம். ஒரு குக்கிங் கான்ட்ராக்டர். இவங்க வந்து ஐஷவர்மான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரன் பண்றாங்க. அதுவும் சிவகாசியில எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸா இருந்தாலுமே ஆர்டர்ஸ் எடுத்து உங்களுக்கு நீங்க தேவையான அளவு குக்கிங் பண்ணி தராங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பிரியாணி தயாரிக்கிறாங்க. ஆக்சுவலா எப்பவுமே இண்டோர்ல தான் பண்ணுவாங்க. நாங்க ஸ்பெஷலா கேட்டதுனால எங்களுக்காக இப்போ வந்து அவுட்டோர்ல பண்றாங்க. ஃபுட் ரிவ்யூ மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஆனா எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரிப்பரேஷன் முதல்ல எல்லாமே காமிச்சு தோணுச்சு. எந்த அளவுக்கு ஒரு ஹைஜீனிக்கா பண்றாங்க, எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டோம். இப்போ இங்கே ஸ்வீட்டுக்கு வந்திருக்கேன். கொய்யால கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கிளம்பவே இல்லை, அவங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவன் வந்தோன்னா நம்ம அங்கே போகலாம். உண்மையிலே பயங்கர சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பிரியாணி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் நான் பார்க்க போறேன். நம்ம போய் பார்க்கலாம் காய்ஸ், போகலாம். நம்ம இப்போ அவங்க இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அவங்க பிரெட் அல்வா ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை போய் பார்ப்போம். உண்மையிலே பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். ஏன்னா எனக்கும் பசிக்குது, லிங்கேஷ்க்கும் பசிக்குது. பிரதர் ஆக்சுவலா நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நாங்கள் பிரெட் அல்வா பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. பிரெட், பால், சீனி இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைப்போம். ஃபர்ஸ்ட் சீனியில வந்து தண்ணியும் பாலும் கலந்து அதை தனியாக கொதிக்க வைப்போம். அதுக்கப்புறம் இந்த பிரெட்டை கொஞ்சம் பொரிச்சு அதை தூக்கி உள்ள போடுவோம். போட்டுட்டு ஒரு 20 to 30 minutes பிரெட் அல்வா ரெடி ஆயிடும். ஸ்வீட் மட்டும் தானே இல்லை அடுத்து மெயின் மீல்ஸ் எதாவது இருக்கா? அந்த ஒருத்தன் கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ப்ரோ என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம பிரியாணி ரெடியா இருக்கு ப்ரோ. அடுத்து இப்போ விறகு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, வச்ச உடனே அடுத்து நம்ம தம் பிரியாணி தான் எப்பவுமே வடிச்சு தட்டி தம் போட்டு பிரியாணி ரெடி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த ப்ராசஸ் போய் பார்க்கலாம். நம்ம போய் பார்க்கலாம். உண்மையிலே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. லிங்கேஷ்னா ஒவ்வொரு செகண்டுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரியாணி வந்து நீங்க கேஸ் அடுப்புல வைக்கலாம்ல, என்ன விறகு அடுப்பு யூஸ் பண்றீங்க? ஆக்சுவலா கேஸ் அடுப்புல வைக்கலாம் ப்ரோ. விறகுல சமைச்சு பழகிறது வந்து எங்க பாரம்பரிய மெத்தட். விறகு அடுப்புல பண்ணோம்னா அது ஒரு டேஸ்டே தனி. டேஸ்டே மாறும். ஓ வாவ் சூப்பர். அதே மாதிரி கேஸ் அடுப்புல வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிமிடெட் இடத்துல ஃபயர் ஆகும். பட் வந்து நீங்க விறகு அடுப்புல வைக்கும் போது அந்த சட்டி சுத்தி ஃபயர் ஆகும். அப்படியே சூப்பர். இப்போ गाइस நானும் ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதனால ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா. இப்போ ஆயில் ஊற்றிருக்காங்க, சூடாயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் தான் போட போறாங்க. புகை அப்படியே கண்ணுக்குள்ள வருது. மச்சான் பன்னல் ரெடி ஆயிடுச்சு மச்சான், செம்மையா இருக்கு. ஒரு நிமிஷம் முந்திரி பருப்பு போட்டு செம்மையா இருக்கு. முந்திரி பருப்புலாம் போட்டு செம்மையா இருக்கு. இப்போ எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. மச்சான் கொஞ்சம் வெயிட் பண்ணு மச்சான், பிரியாணி ரெடி ஆயிடும், சேர்ந்து சாப்பிடுவோம்டா. ஓகே பார்ப்போம். பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. இது கூட பல மசாலாக்கள் எல்லாம் சேர்ந்தே தான் போடுறாங்க. இது வந்து எத்தனை கேஜி? இது 40 கிலோ இருக்கும் மட்டன். பெர் கேஜிக்கு வந்து 8 பேர் தாராளமா சாப்பிடலாம். இது மொத்தம் 40 கிலோ இருக்கு. 40 கிலோ மட்டன். மொத்தம் நீங்க ஒரு 320 பேர் கூட சாப்பிடலாம் இதை. நீங்க வந்து ஆக்சுவலா மட்டன் மட்டும் தான் பண்றீங்களா? மட்டன் போக வேறு? மட்டன், சிக்கன், வான்கோழி, கோழி, பிரான், ஃபிஷ் எல்லாத்தையுமே நாங்கள் பிரியாணி பண்றோம். எல்லாத்துலையும் பிரியாணி பண்றோம். செம்மையா இருக்கு. என்னது இது பிரியாணி? நீங்க அரிசியை போடாம அப்படியே வெறும் கறியை மட்டும் போட்டு மூடிட்டீங்க. ஸ்டார்டிங் ப்ராசஸ் தான் ப்ரோ.
தண்ணியில் வந்து அரிசியை கொஞ்சம் கொதிக்க வைப்போம். கொதிக்க வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அரிசி கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ்னால கொஞ்சம் நீளம் கிடைக்கும். நம்ம அந்த அரிசியில் உள்ள பசத்தன்மை அது வந்து நீங்கிரும். அதே மாதிரி அரிசி எடுத்தீங்கன்னா உதிரியா நல்ல பொழு பொழுன்னு வரும் நல்ல அரிசி. அப்படியே அந்த அரிசி எடுத்து நம்ம இதில் தட்டி ஒரு தம் போட்டோம்னா பிரியாணி ப்ராசஸ் முடிஞ்சு. ப்ரோ பேர் தான் முகமது இப்ராஹிம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து டைரக்டா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து பிரியாணி ரெடி பண்ணி தராங்க. நீங்க எத்தனை வருஷமா அந்த குக்கிங் இதுல இருக்கீங்க? நான் 2017 இருந்தே இருக்கேன் ப்ரோ. ஒரு 2 இயர்ஸா வந்து இந்த பிசினஸ் நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் நாங்க பண்றது எப்படின்னா ஆர்டர் பேசிஸ் தான். கான்ட்ராக்டா வந்து கொடுத்துருவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்க மசாலாஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வெளியே வாங்குறது கிடையாது. எல்லாமே எங்க ஹோம் மேட் கையில பண்ற மசாலாஸ் தான். இதுக்கு கறி மசாலா பொடின்னு சொல்லி தனியா ஒண்ணு நாங்களா அரைச்சி வச்சிருப்போம். ப்ரோ உங்களுடைய பிசினஸ் மாடியூல் என்ன? அதாவது வந்து நீங்க என்ன மாதிரியான வெரைட்டிஸ் பண்றீங்க? இது பிரியாணி தவிர்த்து வேற எதுவும் பண்றீங்களா? ஆர்டர் கேட்டாப்ல யார் என்ன மெனு கேட்கறாங்களோ அந்த மெனு நாங்க பண்ணி தருவோம். பட் எங்க சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி. ஷவர்மால பாத்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா, மட்டன் ஷவர்மா பண்ணுவோம். அடுப்புக்கு விறகு வந்துகிட்டு இருக்கு. ப்ரோ கான்ட்ராக்ட் பிரைஸஸ்ல எல்லாம் பிரியாணி பண்றீங்க, ஷவர்மா பண்றீங்க. இதுக்கு வந்து மினிமம் ஆர்டர்ஸ்னு எதுவும் கணக்குண்டா? உண்டு ப்ரோ. ஆர்டர்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 2 kg. 2 kgன்னு பாத்தீங்கன்னா ஒரு 16 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி இருக்கும். 2 kg மினிமம் ஆர்டர். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 10,000 பேர் வரையும் பண்ணி கொடுப்போம். எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. 25 பேர் 30 பேர் நாங்க வச்சிருக்கோம் குக்கிங் பண்றதுக்கு. அப்ப 10,000 பேர் பண்ற அளவுக்கு ஒர்க் பண்ணிருவீங்க? கண்டிப்பா ப்ரோ. 10,000 பேர் வரைக்கும் நாங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பண்ணி தரோம். பதம் பார்க்குறாங்க. பரவாயில்லையா? பதம் பார்க்குறதுனா தெரியுது. கிரேவி ரெடி பண்ணதுலேருந்து எடுத்து அந்த வாட்டர் அப்படியே மேலாப்பில் ஊற்றுறாங்க. அப்போ தான் வந்து மேலேயும் வந்து அந்த மசாலா இறங்கும். அடுத்து தம் போட போகிறாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி. ஸோ காய்ஸ் பிரியாணி ரெடி ஆக போகுது. ஐ எம் வெயிட்டிங். Now it's ready to serve in 30 minutes. காய்ஸ் ஸோ நம்ம இப்போ பிரெட் அல்வா வந்து டேஸ்ட் பார்த்து ரிவ்யூ சொல்லுவோம். ஏடா முந்திரி பருப்பு மேலாப்பில் இருக்கு. வாவ், எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. சீனாக இருக்குது. சூப்பர். நான் பிரெட் அல்வா சாப்பிட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. இது எனக்கு வந்து என்ன வேர்ட்ஸ் சொல்லனே தெரில. செம்மையாக இருக்குது. எனக்கு அந்த பிரெட் டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. காய்ஸ் இப்போ உங்களுக்கு லிங்கேஷ் ரிவ்யூ சொல்லுவான். இனிப்பு வந்து திகட்டாத அளவு ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த பிரெட் வந்து ரொம்ப கொலன்னு போகாமல் கரெக்டான லெவலில் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து அந்த மில்க் மேடு இது போட்டது வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குது. நெய்க்கு பதில் அந்த மில்க் மேடு போட்டது வந்து டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பிளேட்டில் வந்து இப்போ வந்து தனித்தனியாக எடுத்து சர்வ் பண்ண போகிறாங்க. அது போக பக்கெட் பிரியாணியும் எடுத்துருந்தாங்க. அது நீங்கள் பார்த்தீங்க. இது பாருங்கள், செம்மையாக இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து மலை மாதிரி குடிச்சு வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு. ஒரு மைண்ட் டைவர்ட்டிங்னே சொல்லலாம். உண்மையில பயங்கர ஈகரா இருக்கும். லிங்கேஷ் அப்பலேருந்து பசிக்குதுன்னு சொல்றான். 3 மணி நேரம் ஆயிருக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரதுக்கு. ப்ராசஸிங் டைம் வந்து லென்த் தான், ஆனால் குவாலிட்டி வந்து உண்மையிலே பயங்கர சூப்பராக இருக்கு. நாங்கள் பிரெட் அல்வாவில வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். ஸோ இதை பார்ப்போம் அடுத்து. ஒரு வழியா பிரியாணி ஸோ காய்ஸ் ஒரு வழியா பிரியாணி வந்து முடிஞ்சிருச்சு. அப்படியே சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கூட்டமா இருந்ததுனால ஃபுட் ரிவ்யூ தனியாக எடுப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம்.
இங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா இவன் கொஞ்சம் ஓவர் சீன் போட்டா மச்சான் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு டிஷர்ட்லாம் மாத்திருக்கான். ஆக்சுவலி கேமராவை எடுத்துட்டு நம்ம புகைக்குள்ள போய் ரொம்ப நேரம் நின்னது எனக்கு ரொம்ப இதா இருந்தது, இரிட்டேட்டிங்கா இருந்தது. பட் உங்களுக்காக அதை நீட்டை கொண்டு வரணும்ல. அப்பா புள்ளகிக்குது. ஆக்சுவலா இது வந்து ஒரு பிளேட் தான், ஒரு பிளேட்டோட குவான்டிட்டி அவ்வளோ அதிகமா வச்சிருக்காங்க. டைம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 3 மணி, அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 hours இருக்குமா? கட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சாங்க, அது வந்து 6 hours டோட்டலா வந்துருச்சு. ஏன்னா முதல் பிரெட் அல்வா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணாங்க. அது போய் எனக்கு சிக்கன் கிரேவி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சூடாவே இருக்கு. சூடா இருக்கு. வாவ், மட்டன் பீஸும் நல்லா பெருசா இருக்கு. மட்டன் நல்லா வெந்திருக்குல்ல. பாருங்க, ரைத்தா எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெங்காயம் வைக்கிற வேலைக்கு ரைத்தா கிடைக்குது. மட்டனுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு அந்த அரோமா ரொம்ப பிடிச்சிருக்கு. மட்டன் பிரியாணின்னு சொல்லி தனியாக தெரியுது. ஸோ காய்ஸ், இவங்க வந்து இது மட்டும் பண்ணுறது இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் ஷவர்மா, மட்டன் ஷவர்மா, அது போக வந்து நீங்கள் சிக்கன் கிரேவி தனியாக கேட்குறீங்கனாலுமே தனியாக பண்ணி தராங்க. இப்போ பிரியாணியோட சேர்த்து அவங்க ஷவர்மாவும் பண்ணி தராங்க ஃபங்க்ஷன் பார்த்து. ஆமாம், எல்லாமே பண்ணி தராங்க. சூப்பர் சூப்பர். ஆனால் இவங்களுடைய ஆர்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 பேருக்கு ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸஸாக தான் பண்ணியிருப்பாங்க. 320 பேர் சாப்பிட்ற மாதிரி. கிட்டத்தட்ட 2 பிளேட் மாதிரி இருக்கு, கொழுப்பே இல்லாமல் இருக்கு. அது இன்னும் சூப்பராக இருக்கு, டேஸ்ட் இருக்கு. சிக்கன் கிரேவி சீனாக இருக்கு. எப்படி இருக்கு? செம்மையா இருக்குது. பார்த்தியா, நான் அதுக்குள்ளே கழுவி வந்துட்டேன். நான் ரசி சாப்பிட்றேன் காய்ஸ். அப்போ செம்ம சாப்பாடு. தட்டுல வந்து அப்படியே எடுத்து வச்சாங்க. பாக்குறதுக்கே வந்து கொஞ்சம் டெம்ப்டிங்கா இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அந்த தட்டுல, அந்த ட்ரேல அப்படியே வரிசையா தட்டா அடிக்கிறது. ஐயோ சூப்பரா இருந்துச்சு. பார்த்தாலும் எனக்கு இருந்துச்சு. அப்பவே ஒரு பிளேட்டை தூக்கலான்னு தான் பார்த்தேன். பைபிள்ல வேண்டாம், டே டீசெண்டா இருக்கணும்டா அப்படின்னா. தம் பிரியாணி பிரியாணி வந்து உண்மையிலே பயங்கர சூப்பரா இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே ஏற்கனவே சொல்லியிருப்போம் என்னென்ன ஆர்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு. நீங்க எது வேணாலுமே ஒரு என்கொயரினாலுமே உங்களுக்கு டேரக்டா கால் பண்ணலாம். டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் கொடுத்துருக்கோம். ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கு. ரொம்ப ஹை ப்ரைஸிங்லாம் கிடையாது. நம்ம இன்னைக்கு பிரியாணி பண்றதை பார்த்தோம், அப்புறம் பிரெட் அல்வா பண்றது பார்த்தோம், சிக்கன் கிரேவி பார்த்தோம், கத்திரிக்காய் புளித்தொக்கு பார்த்தோம், ஆனியன் பார்த்தோம், கேரட் பார்த்தோம். சொல்றாரு. சரி, இப்போ என்னப்பா, நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. என்னைய திடீர்னு எண்டிங் பேச விட்டேன், அதனால எதுவும் வரமாட்டேங்குது. சரி, ஓகே காய்ஸ், நீங்க எல்லாரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.